ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேத வசனங்கள் நமக்கு கேட்பதற்கு மெல்கிசேதேக் இயேசுவுக்கு ஒப்பனையாய் இருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் அதனுடைய காரியங்களை நாம் கவனமாய் வாசித்து பார்த்தால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இந்த மெல்கிசேதேக்கை குறித்து வேதம் அங்கே அறிமுகப்படுத்துகிறது. இந்த மெல்கிசேதேக் என்கிற சாலேமின் ராஜா அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்தார். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்துவிட்டு அவனை ஆசீர்வதித்த பொழுது ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை வெறுமனே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவன் தான் கொள்ளையிட்ட எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அந்த சாலேமின் ராஜாவுக்கு கொடுத்தான். இப்போ எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த மெல்கிசேதேக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த மெல்கிசேதேக்கு அப்பா அம்மா யார் என்று சொல்லப்படவில்லை. அப்போ அவர் ஜெனட்டிக்கலாக இன்னார்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதனாய் இருக்கிறார். ஆனால் அவர் கொண்டு வந்தது தான் இப்பொழுது பெரிய ஆச்சரியம். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த பொழுது ஆபிரகாம் அதை வாங்கி கொண்டு அவர் ஆசீர்வதித்ததை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தனக்குண்டான சகலவற்றிலும் தசமபாகத்தை கொடுக்கிறார். இந்த தசமபாகத்தை கொடுப்பது நோக்கம், ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் இவர்களுக்கு தேவனுடைய ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் தசமபாகத்தை கொடுப்பார்கள். இதைத்தான் வேதம் மிக அழகாக தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆபிரகாமுடைய மடியில், அதாவது ஆபிரகாம், அதற்கு பின்பு ஈசாக்கு, யாக்கோபு, இந்த யாக்கோபுடைய வழியில் வருகிறவன் லேவி. இந்த லேவிக்கு பிறந்தவர்கள்தான் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்கள். இந்த லேவி கோத்திரத்தில் வந்தவர்தான் மோசே. இந்த லேவி கோத்திரத்தில் வந்தவர்தான் ஆரோன். இந்த லேவி கோத்திரத்தில் பிறந்து வந்ததான இந்த ஆரோன், இவர் யாருடைய சந்ததியிலிருந்து வருகிறார் என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய மகனாகிய லேவி, லேவியினுடைய மகனாக தான் இந்த மோசே, ஆரோன் இவர்கள் அறியப்படுகிறார்கள். கெர்சோம், கோகாத், மெராரி என்கிற அவர்கள் அந்த சந்ததி உருவாகிறது. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுடைய மடியில், அதாவது ஆபிரகாமுடைய வயிற்றில் அந்த ஜீன்ஸ், அதாவது உயிரணுக்கள் இருந்தது.
இந்த உயிரணுவில் லேவியினுடைய உயிரணுவும் ஒன்று. இந்த லேவியினுடைய உயிரணுவில் ஆசாரியனாகிய ஆரோனுடைய உயிரணுவும் அதற்குள்ளே தான் இருந்தது. இப்போ ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற இந்த உயிரணுக்களில் இந்த ஆபிரகாம் அவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று சொன்னால், அவன் வரும் நாட்களில் தன்னுடைய சந்ததி தசமபாகம் வாங்குகிறவர்களாக இருப்பார்கள் என்று இந்த எபிரேய நிருபக்காரன் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு இப்பொழுது தேவை அதல்ல. நமக்கு தேவை இந்த சாலேமின் ராஜா, அதாவது மெல்கிசேதேக். இந்த மெல்கிசேதேக் என்று யார்? இவர் நீதியின் ராஜா. மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா என்று பொருள்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம் கொள்ளுகிறார்கள், அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை இந்த சாலேமின் ராஜா, இந்த நீதியின் ராஜா மெல்கிசேதேக்கு பிரதிபலிக்கிறார். அதாவது அவரை இவர் தன்னுடைய வாழ்வில் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முழுமையாக பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவினுடைய அதிகாரம், கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு சில அந்த சுபாவங்கள் இந்த மெல்கிசேதேக்கில் காணப்படுகிறது. இந்த மெல்கிசேதேக்கை குறித்து வேதம் ஏன் இவ்வளவு ஆழமாக ஆபிரகாமிடத்தில் இந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லுகிறது என்றால், அவர் ஆசாரியத்துவமும் ராஜரீகமும் ஒன்றிணைய பெற்றவராக இந்த மெல்கிசேதேக்கு காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி போஜன பந்தியில் அவர் மரிப்பதற்கு முன்பு, அவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பு, அவர் தம்முடைய சீஷர்களோடு கடைசியாக ஒரு பந்தி இருக்கிறார். அந்த லார்ட் சப்பர் என்று அழைக்கப்படுகிற அந்த கடைசி பந்தியில் பஸ்கா கொண்டாடுகிற பஸ்காவின் அந்த உணவு பரிமாறுகிற காரியத்தில், அந்த பஸ்காவில் முக்கியமாக அவர்கள் வைக்க வேண்டிய ஒரு காரியம் ஆடு, அதாவது அங்கே ஆட்டுக்கறியை, அதுதான் முக்கியத்துவமாக அவர்கள் உண்பது வழக்கம். ஏனென்றால் பஸ்காவுக்கு அடையாளமாக ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை அடித்து அதை சுட்டு, அதை வேவித்தோ சுட்டோ, அதை சமைக்காமல் அதை சுட்டு, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கறியை தான் அந்த பஸ்காவில் வருகிறவர்கள் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் பகிர்ந்து சாப்பிடுவார்கள். கசப்பு கீரை இருக்க வேண்டும், அப்பம் இருக்க வேண்டும். இதுதான் அவர் அந்த பஸ்கா கொண்டாடுவதற்கான வழிமுறைகள். ஆனால் இங்கே அடிக்கப்படுகிற ஆடு இல்லை, மாறாக ரெண்டே விஷயத்தை தான் இங்கே முக்கியத்துவப்படுத்துகிறார். ஒன்று அப்பம், இன்னொன்று திராட்சரசம். இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இது என் சரீரத்திற்கு அடையாளம், இது என் இரத்தத்திற்கு அடையாளம், இதை வாங்கி புசியுங்கள். நான் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு நான் உங்களுக்காக சிந்த போகிற இரத்தம் இதுதான். நான் உங்களுக்காக பிற்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட போகிற சரீரத்திற்கு அடையாளம் இதுதான். அப்போ இந்த காலை வேளையில் இந்த சரீரத்திற்கு அடையாளம் அப்பம், இந்த திராட்சரசம் இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரசத்தை இந்த ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு முதலில் ஆபிரகாமுக்கு அதை கொடுத்து அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு அதை கொடுக்கிறார். இந்த ஆபிரகாம் கர்த்தாதி கர்த்தரை பார்த்திருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் இவர் கூடாரம் மட்டும் வந்ததை இவர் அறிந்திருக்கிறார். இந்த ஆபிரகாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
இந்த சம்பவத்திற்கு பின்புதான் சந்திக்கிறார். இந்த சம்பவம் நடந்து அடுத்த கொஞ்ச காலம் கழித்து தான் இந்த பல ஆண்டுகள், அதாவது இந்த சம்பவம் நடந்து சில ஆண்டுகள், ஒரு 14-15 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிதான் கர்த்தர் இவரை சந்திக்க வருகிறார். அப்பொழுது அங்கே பெரிய ஒரு அழிவு, சோதோம் கொமோரா ஆத்மா சேயீர் என்கிற இந்த 4 பட்டணங்களை அழிப்பதற்காக தூதர்களை கூட்டி வந்து அங்கே நடக்கிற சம்பவத்தை கண்டு அந்த பட்டணங்களை அழிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த காலை வேளையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நீதியின் ராஜா, அதாவது இயேசு கிறிஸ்து, இந்த மெல்கிசேதேக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிற, இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக சுட்டி காட்டப்படுகிற இந்த மெல்கிசேதேக்கு நீதியின் ராஜா என்று அழைக்கப்படுகிறாரே, அந்த நீதியின் ராஜா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசுவுக்கும் பொருந்தும். இயேசுவும் அவர் நீதியின் ராஜா. அந்த சாலேம் என்கிற பட்டணம், இந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த சாலேமின் பட்டணம் எங்கு இருக்கிறது, இந்த சாலேமின் பட்டணத்தினுடைய அந்த வாழ்வாதாரங்கள் என்ன, இந்த சாலேமின் பட்டணத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்த பொழுது இந்த சாலேமின் பட்டணம் வேறொன்றுமில்லை, இன்றைக்கு இருக்கிற எருசலேம். இன்றைக்கு இருக்கிற எருசலேம் பட்டணத்திற்கு பெயர்தான் சாலேம். அதில்தான் அது சமாதானத்தின் தேவன். சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்தின் ராஜா. அப்போ எருசலேம் சமாதானத்தினால் நிரப்பப்படுகிற இடமாக அறியப்பட்டிருந்தது. அது சாலேமின் ராஜாவாக, சாலேமாக அது இருந்தது. இதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு, அந்த கோபுரத்தை பிடிப்பதற்கு, தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பதற்காக அந்த பட்டணத்தை பிடிக்க வந்த பொழுது அது சாலேம் பட்டணம். அந்த பட்டணத்தை அவர்கள் பிடித்தார்கள். அதற்கு எருசலேம் என்று, சாலேம் என்று, அது சாலேம் பட்டணத்தை எருசலேம் என்று அதற்கு பெயர் மாற்றி வைத்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த இடத்தை ஆசீர்வதித்து அதை தன்னுடைய ஆட்சி பட்டணமாக, தான் ஆளுகை செய்கிற கோட்டை வைத்திருக்கிற பட்டணமாக தாவீது அதை தன்னுடைய அரியாசன வைக்கிற பட்டணமாக மாற்றியிருந்தார். இப்போ நமக்கு இந்த காலை வேளையில் ஒரு காரியம் நமக்கு புரிய வருகிறது. என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து அடையாளப்படுத்துவதற்கு முன்பே இப்படி ஒருவர் அடிக்கப்பட போகிறார், இப்படி ஒருவர் தன் சரீரத்தையும் தன் இரத்தத்தையும் நமக்காக பங்களிக்கப் போகிறார் என்பதை இந்த சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், இந்த அறிமுகம்தான் இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்திருக்கிற இந்த காரியம், இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். என்ன தாக்கத்தை உண்டாக்கணும்? அவருடைய சரீரத்துக்கு அடையான அப்பம், அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சரசம், அவருடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பத்தையும் அவர் இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சரசத்தையும் நாம் புசிக்கவும் பானம் பண்ணவும் அவர் நமக்கு தந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம், பெரிய பாக்கியம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அது கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு அது யாருக்கும் கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அதை கொடுத்தார். இன்றைக்கு அந்த அப்பமும் திராட்சரசமும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நமக்கு அதை கையளித்து தந்திருக்கிறார்?
ஏன் அதை நமக்கு தந்திருக்கிறார் என்று யோவானில் நாம் போய் அதை எடுத்து வாசித்து பார்ப்போமேயானால் 6ஆம் அதிகாரத்தில் யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் ஒரு மனிதன் புசிக்கவும் பானம் பண்ணவும் செய்யும் பொழுது அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறான், அவன் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கப்படுகிறான். இப்போ ஆண்டவருக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருக்க வேண்டும், நீடித்து நிற்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், அவருடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும், அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அது தூய்மை உள்ளதாய் காணப்பட வேண்டுமென்றால் அந்த மனிதன் தன்னை சுத்திகரிப்பதற்கு இந்த அப்பமும் திராட்சை ரசமும் தான் அவனை தூய்மையாக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ நம்முடைய வாழ்வில் நான் அநேகர் என்னிடத்தில் சொல்லுகிற காரியங்களை எனக்கு ஆச்சரியத்தை வரவைத்தது. ஒரு சமயம் ஒரு புருஷன் மனைவி அவர்கள் இருவரும் சொன்னார்கள், எனக்கும் போதகருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் நான் திருவிருந்தை எடுப்பதே இல்லை. எவ்வளோ காலம் ஆச்சு? ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும் பாஸ்டர் நாங்கள் திருவிருந்து எடுத்து. நான் சொன்னேன், அந்த திருவிருந்தில் இருக்கிற நன்மை தெரியுமா? அப்போ அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பாஸ்டர் அவர் நல்லா பேசலை, அவர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி தீமையான ஆளாக இருக்கிறாருன்னா நாங்கள் அதனால் அந்த சர்ச்சுக்கு போவோம், ஆராதனைலாம் அட்டன் பண்ணுவோம், திருந்த டைமில் எழுந்துச்சி வெளில வந்துடும், நான் என் வீட்டுக்காரன். எனக்கு அது பெரிய குழப்பத்தை ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. அதற்கு பின்பு ஒரு மருத்துவர், நல்ல மருத்துவர், அந்த மருத்துவர் ஒரு முறை ஜெபத்திற்கு வந்திருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவருக்குள்ளே வளரணும் எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் சர்ச்சுக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க. இது முற்றிலும் பொய். அவங்க அப்பா கிட்ட இந்த சம்பவம்லாம் நடந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போகிற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாரையும் நான் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதில் அவர்கள் தங்கத்தட்டில் தாங்குவதைப் போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய தகப்பனார் ஒரு குறைவான நிலையில் உள்ளவர் அல்ல. ஆலயத்துக்கு போகணுமா, நீ தாராளமாக போகலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர். அதற்கு பின்பு தான் எனக்கு தெரிந்தது, அவர் ஒரு அரசாங்க பணியில் அவர் உயர் அதிகாரியாக இருக்கும் பொழுது அவருடைய அறையில் அவர் வேதத்தை வாசித்திருப்பது பின்புதான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஏதோ ஒரு வழியில் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ இவங்க சொன்னதெல்லாம் பொய் என்பது அப்பொழுது ஊர்ஜிதமானது. அதற்கு பின்பு அந்த தகப்பனார் இடத்துல பேசின பொழுது அவர் சொன்னார், என் மகள் ஆலயத்துக்கு போவதென்றால் உடனே டிரைவர் காரெல்லாம் அனுப்பி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லை, அவங்க போகும் பொழுது தசமபாகம் போடணுமா, காணிக்க போடணுமா, கையில் காசு இருக்கா, எடுத்துட்டியா, இல்லைன்னா நான் ஏடிஎம்மில் எடுத்து தரேன்னு எடுத்து கொடுத்து அனுப்புகிற ஒரு தகப்பன். என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், அவங்க அனுப்பலை. அதனால் நான் பல வருடங்களாக நான் திருவிருந்து எடுக்கலை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்புறமா அவங்களுக்கு திருவிருந்தினுடைய மேன்மை, ஏதோ ஒரு அப்பம், ஏதோ ஒரு திராட்சை ரசம் அப்படின்னு நினைக்காதபடி அதை பரிசுத்த கணத்தோடு, கனவீனமாக அல்ல, கனத்தோடு அதை உட்கொள்ள ஆண்டவர்
நமக்கு கிருபை தர வேண்டும். ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். அதை நிறைய பேர் உதாசீனப்படுத்துகிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன். அதை நிறைய பேர் உதாசீனப்படுத்துகிறார்கள். அதை பரிசுத்தமாய் எடுப்பது இல்லை, அதை பரிசுத்தமாய் பருகுவதில்லை, அதை பரிசுத்தமாய் அனுசரிப்பதில்லை. ஏதோ கடமை ஆலயத்தில் கொடுக்கிறார்கள், இது 1ஆம் தேதி அல்லது இது முதல் ஞாயிற்றுக்கிழமை, இதை வாங்கி போட வேண்டும் என்று அவங்க வாயில் கொஞ்சம், அவங்க பக்கத்தில் பிள்ளைங்க இருந்தால் அதுக்கு கொஞ்சம் அப்பத்தை பிச்சு வாயில் வைக்கிறது, திராட்சை ரசத்தை இவங்களுக்கு கொடுத்தா இவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு பிள்ளைக்கு கொஞ்சத்தை ஊற்றுறது. அப்புறம் அது விளங்குமா? அது வளர்ந்து சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை இப்போவே அந்த கம்யூனியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த குழந்தையை நீங்கள் இப்படி கொடுப்பது நிமித்தம் அது வியாதிப்படும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்படி தீமை செய்தால், இப்படி பொல்லாப்பு செய்தால், இதில் பொல்லாப்பு. அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய தியாக பலி என்னவென்று தெரியாது. அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கான நிச்சயம் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு போய் அதை கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு பாவம் தான் உண்டாகும், அந்த பிள்ளைகளுக்கு வியாதி தான் உண்டாகும். இது நிறைய பெற்றோருக்கு அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி இது அறிவின்மையால் செய்யப்படுகிறது. அப்போ அந்த குழந்தைக்கு என்னென்னா சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? இந்த திருவிருந்து நீ வளர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே நீ வளரும் பொழுது இது உனக்கும் கொடுக்கப்படும், நீ காத்திருக்க வேண்டும். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த டைம் டு கம். அந்த நேரம் வரும் பொழுது உனக்கும் இதை கொடுப்பார்கள். நீ ஞானஸ்தானம் எடுத்த பின்பு உனக்கும் இதை குறித்து ஒரு தெளிவை தந்து உனக்கும் இந்த நற்கருணை எப்படி என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை பரிசுத்தமாய் கையாள வேண்டும். அதை பரிசுத்தமாய் கையாளணும். இயேசு கிறிஸ்து லார்ட் சப்பரில் போய் உட்கார்ந்த உடனே அங்கே உட்காந்துட்டு வாங்க எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா சொன்னார்? இல்லையே. இயேசு கிறிஸ்து போய் உட்கார்ந்தாரு, சீசர்லாம் வந்துட்டாங்க, எல்லாரையும் பார்த்தாரு. உடனே அவர் ஒரு டவல் எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு சீடருடைய கால்களையும் கழுவினார். ஏன் கழுவினார்? ஒன்று, அவர் தாழ்மையை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, அவர் ஒரு சுத்திகரிப்பை அங்கே கட்டளையிட்டார். அப்பொழுது பேதுரு கேட்கிறார், ஐயோ என் ஆண்டவனே, இது வேண்டாம், நீர் என் காலை தொடக்கூடாது. அப்போ இயேசு சொன்னார், அப்படின்னா எனக்கு பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. அப்போ உடனே சொல்கிறேன், என் தலையை உள்ளாவே உடம்பெல்லாம் கழுவி விடுங்க. ஆண்டவர் சொன்ன, உடம்பெல்லாம் கழுவ வேண்டாம், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டே இல்லை, காலை மட்டும் கழுவினா போதுன்னு அவனை சுத்திகரித்து பின்பு அந்த திருவிருந்துக்குள் கொண்டு வருகிறார். அப்போ இந்த காலை வேளையில் நாம் சுத்தம் உள்ளவர்களாய், தூய்மை உள்ளவர்களாய் இந்த திருவிருந்து என்னும் நற்கருணையில் நாம் பங்கு பெற வேண்டும். தீட்டுள்ளவர்களாய் அல்ல. அதனால தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி என்னும் கண்ணாடியில் நம்மை நிறுத்தி செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். இப்போ நாம் செல்ஃப் அனலைஸ் பண்ணால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம், என்ன குறைவு நம்ம இடத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார். அதிலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மனம் திரும்பி பெற்றுக்கொண்ட பின்பு நாம் அந்த திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது அது 100% நமக்குள்ளே பலனை தரும். ஒருவேளை வியாதியாக இருந்தால் வியாதி சுகமாகும்.
நாம் சுத்திகரிக்கப்படாமலேயே பாவத்தில் இருந்து கொண்டே, பாவத்தை செய்து கொண்டே, பாவத்தில் திளைத்து கொண்டே நாம் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவோமே ஆனால் வியாதியின் மேல் வியாதி வரும். அதை பவுல் சொல்லும்போது மிக அழகாக சொல்லுகிறார், சிலர் மரித்தும் இருக்கிறார்கள், உங்களில் சிலர் வியாதிப்பட்டும் இருக்கிறீர்கள். அதை பாத்திரமாய் புசிக்க வேண்டியதை அபாத்திரமாய் புசிக்காதிருங்கள். அப்போ நம்ம கடினமாக இருக்கும் இதை கேட்கும் பொழுது, ஐயோ இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா என்று கடினமாக தான் இருக்குமானால் இதுதான் ஆரோக்கியம். என் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியம் வர வேண்டுமே என்று சொன்னால் நான் என்னை சரிப்படுத்த வேண்டிய விஷயம் எதெல்லாம் சரிப்படுத்த வேண்டுமோ அதிலெல்லாம் நான் சரிப்படுத்தினால்தான் நான் அவருக்குள் நிலைத்திருக்க முடியும், கனி கொடுக்க முடியும், பலன் கொடுக்க முடியும், காரியத்தை நடப்பிக்க முடியும். இல்லை என்றால் நான் எத்தனை திருவிருந்து எடுத்தாலும் மாற்றம் வராது. ஒரு விபச்சாரத்தில் இருக்கிற மனிதன் அதே விபச்சாரத்தில் இருந்து கொண்டு தான் அந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறானே ஆனால் அவனுக்கு சில வாய்ப்புகளை தருவார். அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவன் நிலை கேள்விக்குறியாகிவிடும். அதே ஒரு மனிதன் மனம் திரும்பி விட்டால் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த ஆரம்பித்து விடுவார். இந்த காலை வேளைகள் இதை ஆண்டவர் பேச சொல்லும் பொழுது அதை பேசித்தான் நாம் ஆக வேண்டும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் ஏதோ ஒரு அப்பம், ஏதோ ஒரு திராட்சரசம் என்று இல்லாதபடி அதை பரிசுத்த நினைவோடு, பரிசுத்தத்தோடு அதில் பங்கு பெறுவோமே ஆனால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. அதை உதாசீனப்படுத்துவோமே ஆனால் நம்மை போல சபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. நீங்கள் இதுவரை எப்படி அதை பயன்படுத்தினீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், பரிசுத்தத்தோடு அதை பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய மேன்மையும் மகிமையுமான காரியத்தை காண்பீர்கள். உங்கள் கூடாரங்களில், உங்கள் வீடுகளில் அவருடைய இரகசிய செயல் இருக்கும். ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய திருவிருந்த நற்கருணையை ஆண்டவரே, உம்முடைய சரீரத்துக்கும் உம்முடைய அடையாளத்துக்குமான அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் பரிசுத்தத்தோடு கனத்தோடு ஆண்டவரை துதியோடு அதை நாங்கள் மிக கனத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒருவேளை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருப்போமே ஆனால் எங்களை மன்னித்து தயவாய் எங்களுக்கு இறங்கி இனி அப்படிப்பட்ட உதாசீனம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடி, அபாத்திரம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடி பாத்திரமாய் அதை நாங்கள் பங்கு பெறுவதற்கு உதவி செய்து விடுங்க. நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்கவும் உம்மிலே நாங்கள் பெரிய காரியங்களை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.